உடைய பொருளாதாரம். அந்த கணக்குப்படி 2012 கணக்குப்படி 30 ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலரில் 18 ட்ரில்லியன் பொருளாதாரம் இவங்களது. யாருது? இந்த பிரிக் உடையது. இந்த அபிரியண்டு போட்டவுடனே ஆட்டம் கண்டு அது போகும்போது தான் 5 நாடுகளும் டாலர் இல்லாமல் வர்த்தகம் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு சைனாவில் தானே எல்லாம் வருது. சைனா டாலர் இல்லாமல் நம்ம கொடுத்தோம்னா நம்ம வரலாறு பொருளாதாரம் எங்கே போயிருமே. சைனாவுடைய கரன்சியில் நம்ம டிரான்சாக்ஷன் இந்தியன் கரன்சியில் பண்ணோம். அப்போ இதுக்கு ஹெட்டு இது ரஷ்யா. இதில் தான் இவங்க என்ன பண்ணாங்க, அப்போ தான் தாலிபான் விட்டுட்டு இந்த பக்கம் வராங்க. அந்த லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் படத்தில் அந்த ஒரு கண் ஒன்று இப்படி பார்த்துட்டே இருக்கும் அந்த கடைசி கிளைமேக்ஸ் சீட்டில். கடைசியாக அவங்க என்ன பண்ணுவாங்க, டைவர்ஷன் பண்ணுறதுக்கு இன்னொரு கும்பல் போகும். கடைசியாக அந்த கண்ணுடைய பார்வை அங்கேருந்து இப்படி திரும்பும்ல, அப்படி ஆகிப்போச்சு. 15 வருஷம் 20 வருஷமாக தாலிபான்களையும் ஈராக்கையும் இங்கேயும் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் தான் பார்க்குறாங்கன்ட்டு, என்னடா எங்கள் ஸ்ட்ரக்சரை உடைக்கிறீங்க, இவங்களால் சகிச்சிக்கவே முடியாது, இது போர் நடந்தே தீரும். அதான் சொல்கிறேன் இல்லைங்க, ரஷ்யா அடிபணியாது, சைனா அடிபணியாது. இப்போ போர் இது நடந்தே நடக்க வேண்டிய ஒரு காரியம், அதை நோக்கி போயிட்டுருக்கு. இப்போ இவங்க 2 பேரும் கையை மீறி போயிட்டாங்க. இவங்களை உழைச்சி சாப்பிட சொல்கிறாங்க. இப்போ இவங்க கஷ்டத்துக்கு வந்துடுவாங்க, இவங்களால் முடியாது. இது இல்லாமல் ஜென்ம பகை ஒரு பக்கம், எது மத ரீதியான பகை, அதுதான் சொன்னல, கிறிஸ்தவ மத ரீதியான ஒரு பகை. அதுக்கப்புறம் தான் இவங்க என்ன பண்ணாங்க, உக்ரைனை வச்சு இது பண்ண ஆரம்பித்தாங்க. எப்போ 2010 அப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு கலர் ரெவல்யூஷன் என்னத்தையும் ஒன்று கொண்டு வந்திருக்கிறானுங்க. அதில் வச்சு ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறானுங்க. ஏன்னா உக்ரைனில் இருந்த ஆட்சியாளர் ரஷ்யாவுக்கு இணக்கமான ஒரு ஆட்சியாளர். அதுக்கப்புறம் 2014 இவர் ஜெலன்ஸ்கி 2014 வந்தது. 2014 வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனில் ஆட்சி மாற்றம் பண்ணி ஜெலன்ஸ்கியை வந்து அந்த இடத்துல இப்போ இருக்கிற இந்த அமெரிக்க பப்பட்டை கொண்டாந்து உட்கார வச்சு அவருக்கு உக்ரைனை ஒழிச்சு கட்டுற ஜாபு இது கொடுக்கப்பட்டவங்கள என்ன ஆகிப்போச்சு. அதுலேயும் வந்து புட்டினுக்கு எதிராக வந்து கிரீமியான ஒரு பகுதி, அதுவும் வந்து இன்ஷால்லா கஹஃப் வரும்போது இந்த கிரீமியாவோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதில் என்ன பாலிடிக்ஸுங்கிறதும் அது அந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். மொத்தத்தில் ஒரே அரசியல் தான், புரிஞ்சுக்கங்க. புரியுதா? ஒவ்வொரு பகுதியும் நம்ம அதோட கனெக்ட் பண்ணிக்கணும். இதெல்லாம் புரிஞ்சு அப்படியே கேட்டு வச்சுக்கோங்க. இது ஒரு பதிவாக இருக்குது இல்லை, அப்பப்போ எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும் எல்லாமே, அது இன்டர் கனெக்டடு. அப்போ கிரீமியாவில் வச்சு ஒரு கேம் விளாடி அதுக்கப்புறம் வந்து ரஷ்யா என்ன பண்ணிருச்சு, கிரீமியாவை வச்சு ஒரு கேம் விளாட்னோடனே ரஷ்யா படையெடுப்பி கிரீமியாவை எடுத்துக்கிச்சு. இது வந்து 300 வருஷத்தில் இந்த தஜ்ஜாலுடைய ஆட்சிக்கு உளுந்த முதல் அடி. பலார்னு ஒன்று அடித்தான். 300 வருஷமாக ஒருத்தன் ரவுடி, அவனை முறையாக ஒருத்தன் அடித்தான். இவன் தான் அது, எது ரஷ்யா கிரீமியாவில் வந்து கேப்சர் பண்ணான். அது கேப்சர் பண்ண உடனே இவங்க என்னென்னவோ படையை அனுப்பி பார்த்தாங்க, ரிட்டர்ன் பண்ணவே முடியல. சொல்லிட்டான், என்கிட்ட அணு ஆயுதம் இருக்குது, வந்தேன்னா அடி பிரித்து எடுத்துருவாங்கிறான். போனது போச்சு, அப்படியே ஷாக் ஆகி நிற்குது. அதுக்கப்புறத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய ஃபேவரில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர் எல்லாத்தையுமே கவுக்க பார்த்தான். அதுதான் சிரியாவுடைய பஷார் அல் அசாத். அவர் வந்து அல்லான்னு சொல்லக்கூடியவர். அவர் வந்து ஷியாவில் வந்து மோசமான ஷியா, அந்த ஷியா இந்த ஷியா, அதெல்லாம் ஒரு பக்கம். நீங்கள் அக்கீதாவில் தூக்கி சைடில் போடுங்க. மக்கள் எப்படி வாழ்கிறாங்க, அந்த நாட்டில் எப்படி இருக்குது, அதுதான் இந்த ரெஜிம். அதில் போய் என்ன பண்ணாங்க, இவரை ஒழிச்சு கட்ட பார்த்தாங்க. அதுலேயும் இன்டர்ஃபியர் பண்ணி அங்கே வந்து என்ன பண்ணிட்டா, அப்படி புட்டின்னு அங்கேயும் வந்து அமெரிக்காவை நேட்டோ வந்து விரட்டி அடிச்சிட்டாப்படி. இது பண்ண உடனே இவங்க பார்த்தாங்க, இவ்வளோ பலம் இவனுக்கு இருக்கா. இந்த அடி உளுந்ததுக்கப்புறம் தான் தெரியும், என்னடா இந்த அடி அடிக்கிறான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நில குழஞ்சி போயிட்டாங்க. இப்போ நில குழஞ்சி போய் என்ன பண்ணுறது, எப்படி இவங்களை வந்து இது பண்ணுறது, பழி போட்டுலாம் அடிக்க முடியாது. யாரு சதாம் ஹுசேன் மாதிரிலாம், ஏன்னா அவன் அடிக்கணும்னு சொல்லும் போதே அவன் அடிச்சிருவான். அதான் பிரச்சனை. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே இவங்களுடைய அந்த பழைய பகை வேறு. ஓட்டமன் காலத்திலே வந்து இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, உஸ்மானிய அந்த கிலாஃபத் இருக்குல்ல, அவங்க வந்து கான்ஸ்டான்டினோப்பிள் மேலே முதலாக படையெடுத்து முற்றுகையிடும் போது இவங்க போய் அந்த ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்தவர்கள் போய் அவங்ககிட்ட உதவி கேட்டிருக்காங்க, மேற்கத்திய கிறிஸ்தவர்கள்ட்ட. நீங்களும் கிறிஸ்தவர்கள் தானே, இந்த மாதிரி முஸ்லீம்கள் வந்து முற்றுகையிட்டு ஊரை சுற்றி நின்றுட்டுருக்காங்க, எங்களுக்கு உதவி பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து தப்பிச்சுக்குவோம். அப்படிங்கும்போது உங்கள் கொள்கையை விட்டுருங்க, எங்கள் சர்ச்சு கீழே நீங்கள் வந்துடுங்க, உங்கள் சர்ச்சு இருக்கக்கூடாது அப்படின்னு. இப்போ இவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஒரேடியா உங்ககிட்ட தோற்று போகிறத விட முஸ்லீம்கள்கிட்ட நாங்கள் தோற்று போயிடுவோம். அது போய் அதுக்கப்புறம் சரண்டர் ஆகி என்ன பண்ணிட்டாங்க அவங்க, அப்படியே அதுக்கப்புறம் முஸ்லீம்கள்கிட்ட அடிமையாக இருந்து பெரிய வேலை கொடுத்துருக்காங்க வரலாற்றில், அதாவது அந்த கொள்கைக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக அவங்க வளர்ந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொசிஷனில் நிற்கிறாங்க. இன்றைக்கும் பாருங்கள், இதில் ஒரு முக்கியமான தகவல் இதில் சொல்கிறேன் கூடுதலாக என்னென்னா, எக்கனாமிஸ்ட் பத்திரிகை இந்த மாதத்துக்கு போட்டிருக்காங்க, ஐசோலேஷன்
வேலை செய்யுதா இல்லையா, அதாவது இஸ் இட் ஒர்க் ஐசோலேஷன், அதாவது ரஷ்யாவுக்கு வந்து நாங்கள் தனிமைப்படுத்தியிருக்கிறோம்ல, உலக நாடுகள்லேருந்து யாரும் ரஷ்யாட்ட பொருள் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம். அது வேலை செஞ்சுருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டைப்படம் போட்டிருக்கான். அந்த அட்டைப்படம் எப்படி போட்டிருக்கிறான்னா, ரஷ்யா இருக்குது, சுற்றி இருக்கிற எல்லா பகுதியும் வந்து, அதாவது ஒரே ஒரு பாறை இப்படி இருக்குது, இந்த இதுவும் பைப் மாதிரின்னு வச்சுங்க, இப்படி ஒரு பாறை இருக்குது, சுற்றியில் இருக்கிற எல்லாமும் எதுவுமே கான்டாக்ட் இல்லாமல் கடலில் நிற்கிது. அது இப்படி ஒரே ஒரு பாறை நீட்டிகிட்டு இருக்குது. அதுக்கு மேலே ரஷ்யாவுக்கு சிம்பிளைஸ் என்ன போட்டிருக்கான் தெரியுமா, சர்ச்சு போட்டிருக்கான். இப்போ அவன் என்னவா பார்க்குறான் ரஷ்யாவை, புரியுதா இல்லையா? ரஷ்யாவை சிம்பிளைஸ் பண்ணுறதுனா எத்தனையோ பண்ணலாம்ல, புட்டினை வச்சு காமிக்கலாம். புட்டின் மட்டும் தனியாக நின்றுட்டுருக்கிறாரு, சுற்றி இருக்கிறவங்க சுற்றி எல்லோரும் தனிமைப்படுத்தி விட்டாங்க. ஆர்த்தோடாக்ஸ் கிறிஸ்டினுடைய அந்த சர்ச்சை போட்டிருக்கிறான். சர்ச்சு போட்டு அந்த ஒரு ஸ்டார் இருக்குது, அந்த ஸ்டார் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டார் இருக்குல்ல, 5 தலை ஸ்டார், அது நேராக இருக்கும். நேராக இருக்கிறது அவங்க ஸ்டாரு ஆர்த்தோடாக்ஸ்து, இவங்க ஸ்டார் இப்படி இருக்கும், சாட்டனிக் ஸ்டாரு. சாட்டனிக் இதுவும் பார்த்திங்கன்னா கிறிஸ்துமஸ் ஸ்டார் தொங்கும்ல, தலைகீழாக இப்படி தொங்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா அது இப்படி இருக்கும் ஸ்டாரு, அவங்க ஸ்டாருக்கும் இதுக்கும் வித்தியாசம். ஸோ மொத்தத்தில் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க கிறிஸ்தவனாக தான் பார்க்குறாங்க. யாரை? ரஷ்யாவை வந்து ஒரு நாடாவோ இதோ நாங்கள் கிறிஸ்தவர்கள் சொன்ன தங்களுடைய அடையாளமாக இவங்களே அவங்களை கிறிஸ்தவங்களாக மட்டும்தான் பார்க்குறாங்க. அந்த கிறிஸ்தவத்தை இவங்க வெறுக்கவும் செய்கிறாங்க. அப்போ அந்த கிறிஸ்தவம் தான் இவங்க வந்து பார்க்குறாங்க. ஸோ அந்த ஒரு கூடுதல் தகவலும் அதில் ஆட் பண்ணிங்க. ஏன்னா இப்போவும் வந்து அவங்க இந்த மாதத்துடைய எக்கனாமிக்ஸ் பத்திரிகைகளையும் அதை தான் போட்டிருக்குங்க. ஸோ இந்த போர் இருக்குல்ல, இதோடைய எண்டு எங்கே போய் முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் இது அணு ஆயுத போரில் தான் போய் முடியும். இது வந்து தவிர்க்க முடியாது. இது மறுமை நாளுடைய பெரிய அடையாளங்களில் ஒன்று. முதல் ஹதீஸா அது, 2 பெரிய சக்திகள் சண்டை போடும், ஏராளமானவர்கள் கொல்லப்படுவாங்க. இன்னொரு ஹதீஸ் பார்த்தீங்கன்னா முஸ்லீமில் 5558 புகை அத்துகான் அப்படிங்கிறது. இந்த போரில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்படும். இந்த அணு ஆயுதங்கள் பயன்படுத்தினா என்ன நடக்கும், ரஷ்யாட்டு இருக்கிற அணு ஆயுதங்களும் அமெரிக்காட்டு இருக்கிற அணு ஆயுதங்களும் போட்டால் என்ன பண்ணுன்னா, முதல் கட்ட ஒரு தாக்குதலில் என்ன நடக்கும்னு மட்டும் இவர் சொல்லிக்கிறார். யார்? இம்ரான் ஹுசேன். இது இவருடைய கணிப்பெல்லாம் கிடையாது. விஞ்ஞானிகள் அந்த டெஸ்ட் பண்ணுறாங்களா, அவங்க அணு ஆயுதம் ஒரு பாம்பு போட்டால் 100 அடி போச்சு, அப்போ 100 பாம்பு போட்டால் எத்தனை அடி போகும், அது எல்லாம் கால்குலேட் பண்ணி ஒரு ரிசல்ட் எடுத்து இப்படி ரஃப்பாக ஒரு கிராஃப் இவங்க போடுறாங்க. அதில் அவங்க சொல்கிறாங்க 150 மில்லியன் டன் புகை வெளிப்படும். இந்த போர் ஏற்பட்டுச்சுன்னா 150 மில்லியன் டன் புகை வரும். 2600 அணு ஆயுதங்கள் 2 முதல் 3 நிமிடத்தில் வீசப்படும். ஹீரோஷிமா நாகாசாகியில் போட்டது 2, அதுக்கு பேர் நான் லிட்டில் பாய், சின்ன பாம்பு, அது இருக்கிறதுல குட்டி பையன். அது இதெல்லாம் வந்து பெரிய பாம்பு, சார் பாம்பு, இதெல்லாம் பெரிய பெரிய பாம்பு. 2600 அணு ஆயுதங்கள் 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே வந்துருமாம்மா. டக்கு 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 டக்குன்ட்டு அப்படி தான் செட் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஒன்று அடித்தா 2500 விழுந்துடும். அதனால தான் வாயில் பேசிகிட்டு இருக்கான். அதனால தான் வந்து என்னங்கிறான், இப்படிங்கிறான் பேசிகிட்டே தான் இருக்கிறான். 2வது பெரிய அணு ஆயுதம் சக்தி கொண்ட நாடு இது சைனா. அவங்ககிட்டையும் பேச முடியாது, அடிக்கலாம் முடியாது. அமெரிக்கா நேரடியாக போர்லலாம் இறங்குறதுக்கு ரொம்ப கஷ்டம். இறங்கிச்சுன்னா இதுதான் நடக்கும். 2 நிமிஷத்தில் செய்தியெலாம் வராது. 2 நிமிஷம் அணு ஆயுதம் போட்டாச்சு, அவ்வளோதான். ஒரே அலாரம் மட்டும்தான் அடிக்குமாம்மா. உலகம் முழுதும் ஒரே அலாரம் தான், பான்னு அடிச்சிடும். எமர்ஜென்சி அவ்வளோதான். முடிஞ்சால் ஓடிக்கும். பூமிக்குள்ளே போறியா, பொந்துக்குள்ளே வந்துக்கிறியா, தண்ணிக்குள்ளே உட்காந்துக்கிறியா, எங்கே வாய்ப்போ போய்க்கோ, அவ்வளோதான், ஓடிக்கோ. வானத்தில் வந்து மேகங்களை தாண்டி அதோடைய அடுக்கு இருக்கும். அந்த பாம்பு ஒன்று வெடிச்சா அப்படியே மேலே போகும்ல கிளாஸ், மேகத்தை தாண்டி அதுக்கு மேலடுக்கு, வானத்துடைய அந்த மேலடுக்கு வரைக்கும் அடர்த்தியாக அந்த புகை இருக்குமா. அந்த புகை வந்து எவ்வளோ நாள் அடங்கும்னா 3 வருஷம் ஆகும். தஜ்ஜாலுக்கு முன்னாடி 3 வருஷம் பஞ்சமான ஆண்டுகள்னு வருது இல்லை, இதாவது 3 வருஷம் அந்த புகை அப்படியே நின்றுருக்கு. நியூக்ளியர் புகை முழு வரதுக்கு. சூரியன்லேருந்து பூமிக்கு உழுவதில்லை கதிர்கள் 70% ஃபில்டர் ஆயிருக்கும். 70% கதிர் பூமிக்கே வராது. 30% தான் பூமியிலே கதிர்களை விழும். வெளிச்சம் 30% தான் இருக்கும் 3 வருஷத்துக்கு. அதனால் அது என்னத்தை பண்ணுறானுங்க, அதுக்கு தான் பண்ணுறானுங்களோ. வெயில் இல்லாமல் பூமியில் வந்து பூமி எப்படி ஆயிரும், ஃப்ரீசிங் போயிடும். மற்ற கிரகங்கள் இருக்குல்ல, கோள்கள், அது மாதிரி பூமி ஆயிரும். 20 டிகிரிலேருந்து 30 டிகிரி டெம்பரேச்சர் இம்மிடியேட்டாக குறையும் ஒரு நாளில். இன்றைக்கி வந்து 20 டிகிரி இருக்கா 0, 10 டிகிரி இருக்கா -10, அப்படியே போயிடும். ஆறுகள்லாம் அப்படியே பனிக்கட்டியாக மாறிடும் இந்த குளிரில்.
அந்த குளிர் ஒரே நாளில் இவ்வளோ பெரிய வேரியேஷன் குளிரில் யாருனாலாம் சர்வே பண்ண முடியும், அவங்கள செத்துருவோம். நச்சு காற்றாக காற்று மண்டலம் ஃபுல்லாக மாறிடும். இதில் எத்தனை செடி கொடியெல்லாம் தப்பிச்சு போகுதோ அதெல்லாம் அதுதான் உணவு. கால்நடைகள் எத்தனை தப்பிக்குது, எவ்வளோ இதாகுது, இதுதான் உணவு. அதில் உணவு இருக்கிற உணவில் பசியிலே ஏகப்பட்ட பேர் செத்துருவாங்க. இது பாதிப்புன்னு பார்க்கும்போது டைனோசர் காலத்தில் ஏற்பட்ட பாதிப்பு இருக்குல்ல. டைனோசர் வந்து ஒரு தடவை அந்த கோள்கள்லாம் இந்த கற்கள் விண்கற்கள் விழுந்து டைனோசர்கள் அழிக்கப்பட்டது, உலகமே ஒரு ஒயிட் வாஷ் போடப்பட்டுச்சுன்றாங்களே, அந்த அளவுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். இதில் தான் 300 கோடி பேர்லேருந்து 400 கோடி பேர் வரைக்கும் சாவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இவங்க வந்து இந்த பெட்ரோலால் இவங்க விட்டு தராதனால வந்த பிரச்சனை இது. அதாவது தங்கம் எடுத்துடாதீங்க ரசூலா சொன்னாங்களே, அந்த தங்கத்தை சுற்றி நடக்கக்கூடிய அது போர். இதில் வந்து இந்த ஸ்லேவ் ஆஃப் அல்லான்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு இல்லையா, அதில் ஒரு சகோதரர் கூட பார்த்திங்கன்னா அந்த புகை சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதில் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. நான் சொன்னேன்ல, இதை பற்றி இன்ஃபர்மேஷனாக எடுத்தாலே ஒரு பெரிய வீடியோவாக போடலாம். இது எதுக்கு போட்டு தேவையில்லை. ரொம்பலாம் மிரட்டிட்டு பீதிக்கு ஒன்றும் பண்ண முடியாது. வர்றதை அனுபவிச்சே தேவன். நம்ம விதியில் என்ன இருக்கோ அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணியே ஆகணும். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, இதை நீங்கள் அவாய்ட் பண்ணவே முடியாது. குறைஞ்சபட்சம் கிளைமேட்டாவது உங்களுக்கு -20 டிகிரி 30 டிகிரிக்கு போகும். புரியுதா? அந்த காலகட்டத்தில் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அவர் ரஷ்யாவில் அதில் சொல்கிறார், புட்டின் என்னென்ன வச்சுருக்கிறேன்னு அது சொல்கிறார். அன்வெயில் இன்விசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அணு ஆயுதத்தை அவர் தயாரித்தார் 2014 10 நினைக்கிறேன். அந்த டைமில் தயாரித்து சொல்கிறாரு, கண்ணுக்கு தெரியாத, அதாவது உங்களால் கண்டுபிடிக்க முடியாது, அது ஏவப்பட்டுருச்சுன்னா எது அந்த அணு ஆயுதம், அது வந்து பிளாக் பண்ணவும் முடியாது அமெரிக்கானால், அது போய் உளுந்தே தீரும். அந்த மாதிரி டெக்னாலஜியில் அணு ஆயுதத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டேன். அதனால் வந்து என்கிட்ட வாலாட்டுற வேலை இனிமேல் பண்ண வேண்டாம். இந்த கட்டமைப்பை பற்றி உங்களுக்கு இப்போ தெரியாது, அது நடக்கும்போது உங்களுக்கு தெரியும். நான் அதை எப்படி உருவாக்கியிருக்கிறேன்னு அதை சுவைச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது. ஆனால் குரான் சொல்லக்கூடிய வாக்குறுதிப்படி அவங்க மேலே அது உழும். இவங்க என்ன நினச்சிக்குவாங்க, பிளாக் பண்ணிடலான்னே நினைப்பாங்க. இவங்களுக்கு அப்படி ஃபிரௌன் அப்படி தான் நம்பினா, கடலுக்குள்ளே பூந்து அந்த பக்கம் வந்த மூசா போகிறார், நாங்கள் போனால் உள்ளே போக மாட்டோமா, அது வரும். ஃபிரௌன் மாதிரி தானே இவனும் வாழ்கிறான். அப்போ ஃபிரௌனுக்கு உண்டான அந்த இது அவனுக்கு நடக்கும். அப்போ அதில் வந்து அந்த நிருபர் வந்து அவர்கிட்ட கேட்குறாரு, யார்கிட்ட, புட்டின்கிட்ட, ஒட்டுமொத்த மனித குலத்தின் தலையெழுத்தே மாற்றி எழுதும் சக்தி ஒரு பட்டனுக்கு இருக்குது. அந்த பட்டன் உங்கள் விரல்களுக்கு பக்கத்தில், உங்கள் விரலுக்கு கீழே இருக்குது. இப்படி ஒரு நிலைமையில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எதுக்கு அப்படி ஒரு பட்டனை உருவாக்குனீங்க? ஒரு பட்டனை அப்படி எத்தனை மிசைலுக்கும் ஒரே பட்டன் தான், ஒன்று அடிச்சிட்டா போதும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, என்னை அடிக்க வச்சிடாத அப்படிங்கிறது மட்டும்தான் மிரட்டல். அதில் அவர் கேட்குறாரு, என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் சொல்கிறாரு, என்னை நிர்பந்தப்படுத்தாமல் அந்த பட்டனை அமுக்கணும்னு அமுக்காமல் இருக்கணும்னா என்னை ஃபோர்ஸ் பண்ணாமல் இருக்கணுங்க, என்னை அந்த அமுக்க வைக்காமல் நீங்கள் பார்த்துக்கணும், அதுதான் நீங்கள் பண்ணணும். அதனால தான் உக்ரைனுக்கு வந்து நேரடியாக எந்த வாலாட்டுற வேலையும் அமெரிக்கா பண்ணாமல் இருக்குது. சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருக்கிறான், இன்னும் பல்ல கடிச்சிட்டு இப்படி நான் ஆத்திரத்தில் இருக்கான். அதில் அவர் சொல்கிறார், முதல் அணு ஆயுதம் நான் உருவாக்கலை. யார்? புட்டின்னு சொல்கிறார், முதல் அணு ஆயுதம் நான் உருவாக்குனேன்னா, முதல் அணு ஆயுதம் ஜப்பானில் நான் போட்டேன்னா, கண்டுபிடிச்சது அவங்க, போட்டது மனித குலத்தின் மேலே பயன்படுத்தினது அவங்க, மறுபடியும் அந்த செயலை அவங்க செய்ய மாட்டாங்கன்னு யாராவது உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? அதனால தான் நான் என்னுடைய பாதுகாப்புக்காக நான் பயன்படுத்தினேன். இதில் உலகம் அழிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகுறதுன்னா என்கிட்ட கேட்காதீங்க. உலகத்தில் ரஷ்யான்னு ஒரு நாடு இல்லைன்னா அதுக்கப்புறம் இந்த உலகம் இருக்கிறதும் இல்லாததும் எனக்கு ஒரு கவலை இல்லைங்க. இப்போ புரியுதில்ல? இந்த போர் வந்து அமெரிக்கா ஒரு கிறுக்குத்தனம் பண்ணும். அதுக்கு என்னமோன்னு சொல்லுவாங்களே, ஒரு ஜோக்கர் தனது இங்கிலீஷில் சொல்லுவாங்க, இந்த மாதிரி இந்த மிஸ்டேக் ஒன்று பண்ணும். ஏன்னா அது விதி அப்படி கூட்டிகிட்டு போகும். இதெல்லாம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சாலும் கண்டிப்பாக இது நடந்தே தீரும். ஏன்னா இந்த சிஸ்டத்தை எல்லாம் உடைக்கணும்ல. ஈசா நபி வரும்போது இந்த மானிட்டரி சிஸ்டமு இதெல்லாம் உலகம் இருந்து இதெல்லாம் இருந்துட்டு வேலைக்கு ஆகுமாண்ணா? இந்த சிஸ்டத்தை எல்லாம் கண்டிப்பாக உடைப்பான். மக்களை ஓரளவு கணிசமான மக்களை பாதுகாப்பான். செத்துப்போன மக்களுக்கு எல்லாம் கூலி கொடுப்பான். அது வந்து கண்டிப்பாக நடக்கும். அதுதான் அல்ல குரானில் சொல்கிறான், துகானில், இனி ஒரு நாளை எதிர்பார்த்திருப்பீராக, அந்நாளில் வானம் வெளிப்படையான புகையை கொண்டு வரும். சூரத்து துகான். இந்த நாளை இனிமேல் உட்காந்து பாருங்கள், ஒரு நாள் வரும், அப்போ உங்களுக்கு புரியும். அது மக்கள் மீது மூடிக்கொள்ளும். மக்கள் நாஸ், ஒரு ஊர் மீது இல்லை, அவர்கள் குற்றவாளிகள் மீது இல்லை, மனிதர்கள் மீது மூடிக்கொள்ளும், ஃபுல்லாக மூடிக்கும். இது துன்புறுத்தக்கூடிய தண்டனையாகும். வெறும் புகை கிடையாது, ஏதோ புகை நினச்சிடுவோம். அந்த புகையை சுவாசிச்சிங்கன்னா எல்லாம் அருந்துரும், அவ்வளோ மோசமானது.
அப்போது மக்கள் அவர்கள் கூறுவார்கள், எங்கள் அதிபதியே, எங்களை விட்டு இந்த வேதனையை நீக்கியாருள், எல்லாம் இந்த புகையை எங்களை விட்டு நீக்கி கொடு. நிச்சயமாக நாங்கள் நம்பிக்கை கொண்டு விடுகிறோம். இனிமேல் நாங்கள் ஒழுங்காக இருக்கிறோம், நாங்கள் மூமினாக நடக்கிறோம், இனிமேல் நாங்கள் அலிச்சாட்டியம் நாங்கள் பண்ண மாட்டோம். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், இவர்களின் உணர்வில்லாத நிலை எங்கே மாறப்போகிறது?